بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குடியிருக்கும் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயின். அம்மா பாத். இந்த விழாவிற்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் எங்கள் பெருமதிப்பிற்கும் பாசத்திற்கும் ஆகிய இந்த மஸ்ஜிதின் தலைமை இமாம் டாக்டர் வி.எஸ். அன்வர் பாதுஷா அவர்களே, இந்த விழாவிற்கு முன்னிலை வகிக்கும் அருமை தம்பியும் இந்த மஸ்ஜிதின் துணை முத்தவலியும் அருமை மிக தம்பி ஹாஜி எம் முகமது முஸ்தபா சாஹிப் அவர்களே, எங்கள் தம்பி மற்றும் இந்த விழா மஸ்ஜித் மூத்த உறுப்பினர் திருச்சி ஜமால் முகமது கல்லூரியின் பொருளாளர் ஹாஜி எம்.ஜே. ஜமால் முகமது சாஹிப் அவர்களே, இந்த கிராத் ஓதி துணை இந்த விழாவை ஆரம்பிக்க உதவிய ஹஸ்ரத் அப்துல்லா பஹவி சாஹிப் அவர்களே, அழகிய முறையில் நாத் படித்த அருமை தம்பியே, அவருடைய பேர் மறந்து போச்சு, இங்கு துவக்க உரை நிகழ்த்திய இந்த மஸ்ஜிதின் துணை இமாம் எங்கள் பாசத்திற்கும் மதிப்பிற்கும் உரிய ஜனாப் மௌல்வி எம் தமீம் அன்சாரி ஃபாதில் ஜமாலி ஹஸ்ரத் அவர்களே, எங்கள் மஸ்ஜிதுக்கு என்றும் துணை நின்று மருத்துவ ரீதியாக வழிகாட்டுதலை வழங்கி வரும் எங்கள் அன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய டாக்டர் ஜியாவுல்லா கான் சாஹிப் அவர்களே, மேலும் இந்த விழாவின் சிறப்புரையாற்ற இருக்கும் உலமா பெருந்தகைகள் மௌலானா மௌலானா H.A. அஹமத் அப்துல் காதர் மசரி ஹஸ்ரத் நிறுவனர் மோஸ்கர் ரஹ்மான் மகளிர் அரபிக் கல்லூரி காயல்பட்டினம் அவர்களே, மௌலானா P.Z. பரக்கத் அலி ஃபாதில் பாகவி ஹஸ்ரத் அவர்களே, இமாம் மஸ்ஜித் கெல்லிஸ், மௌலானா எம் அப்துல் சத்தார் ஃபைசி காஷிஃபி ஹஸ்ரத் பேராசிரியர் அரபிக் கல்லூரி ஆமீர் கலீம் அரபிக் கல்லூரி அவருடைய சொற்பொழிவும் மிக அழகான முறையில் நடத்தினார்கள். அதையும் நமக்கு கேட்க வாய்ப்பிருந்தது. மற்றும் நன்றி உரையை ஆற்ற இருக்கும் எங்கள் மதிப்பிற்குரிய ஜனாப் எஸ். முகமது காசிம் அவர்களே, மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் மற்ற மஸ்ஜிதின் இமாம்கள், முஅத்தின்கள், முசல்லிகள் மற்றும் இந்த மஸ்ஜிதின் முசல்லிகள், சகோதர சகோதரிகள், அன்பான பிள்ளைகள் அனைவரையும் இந்த மஸ்ஜிதின் சார்பிலும் இந்த மஸ்ஜிதின் நிர்வாகத்தின் சார்பிலும் வருக வருக என்று மிக தாழ்மையுடன் வரவேற்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விழாவை சிறப்பித்து தருமாறு துஆ செய்தவனாக விடைபெறுகிறேன். ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وعلى آله وأصحابه حزب الله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ورفعنا لك ذكرك. صدق الله العلي العظيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم: من أشد أمتي حبا ناس يكونون بعدي يود أحدهم لو رآني بأهله وماله. أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டமாக. நமது உயிரிடம் மேலான
முஜ்தபா முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக நாம் அனைவரும் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீங்காமல் நிலவட்டமாக ஆமென். அன்பார்ந்தவர்களே, கிட்டத்தட்ட அல்லாஹ்வின் பேரருளால் 1500வது மீலாது நபி விழா. நிறைய பேர் கேள்வி கேட்பதுண்டு, ரபியுல் அவ்வளவுன்னு மீலாது நபிலா நடத்தணும், ஏன் ரபியுல் ஆஹிர் நடத்துறீங்க? ரபியுல் அவ்வல் 12 தானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்தார்கள், அதே தினத்தில் தானே வஃபாத்தானார்கள், அன்றைக்கு தானே மீலாது. அன்பார்ந்த ஈமான் கொண்டவர்களே, மீன்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை சொல்வதே மீலாது. 366 நாளும் மீலாது தான். ஒரு முஸ்லிமான அடியான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த சுன்னத்தை பின்பற்றாமல் வாழவே முடியாது. அவன் தூக்கத்திலிருந்து எழுந்ததிலிருந்து பிறகு தூங்கும் வரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை அவனால் பேணாமல் இருக்க முடியாது. எந்திரிக்கிறான், துவா ஓதணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த துவா. பாத்ரூம் போகணும், இப்படிதான் பாத்ரூம் போகணும், இடது காலை வைத்து தான் பாத்ரூம் செல்ல வேண்டும், துவா ஓதிட்டு தான் போகணும். இதையெல்லாம் கற்றுத்தந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆடை எப்படி அணிய வேண்டும், இன்னும் சொல்ல போனால் நாம் அணியக்கூடிய செப்பலை கூட எப்படி அணிய வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுபவமாக கற்றுத்தருவாங்க. அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயரை சொல்லுவதே இன்றைக்கு பெரிய பாரமாக எதிரிகள் கருதி கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு வார்த்தை தான், ஐ லவ் முஹம்மத். இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவனுக்கு ஏதோ ஒன்று, நான் ஒரு ஹைர் என்னன்னு கேட்டா, முஸ்லிம் அல்லாதவர்களை விட மாற்று மருத்துவர்கள் கூட இன்னைக்கு ஐ லவ் முஹம்மது என்று சொல்கிறார்கள். அவன் வளர்த்து விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லுகிறார்கள், ஹதீஸ்ல வருது, நீங்கள்லாம் என்னை பிரியப்படுறீங்க, என்னோட இருக்கிறீங்க, ஒரு உம்மத்து வரும், ஒரு கூட்டத்தினர்கள் வருவார்கள், லவ் ரஆனி, அவர்கள் என்னை கண்டால், அவங்க என்னை பார்த்திருக்கலாம் மாட்டாங்க, அவர்கள் என்னை கண்டால், பி அஹ்லிஹி, அவருடைய குடும்பத்தை விட, ஓ மாலிஹி, அவருடைய சொத்துக்களை விட என்னை அதிகமாக நேசிப்பார்கள். வந்தவர்களே, சஹாபாக்களுடைய நேசம் எப்படி இருந்தது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்த அன்பு எப்படி இருந்தது தெரியுமா? உஹது போர் முடிஞ்சிருச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது போர் முடிஞ்ச உடனே யாரெல்லாம் வஃபாத்தானோ எல்லா வீட்டிற்கும் போய் ஆறுதல் தெரிவிப்பதற்காக போறாங்க. அந்த நேரத்துல ஒரு பெண்மணி இடத்துல ஒரு சில சஹாபாக்கள் போறாங்க, அம்மா, உஹது போர்ல உங்களுடைய கணவர் இறந்து விட்டார், உங்களுடைய மகன் இறந்து விட்டார், இப்படி சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அந்த அம்மா மாஃபால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க இருக்கிறாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருக்கிறாரு? இல்லம்மா, அவங்க நல்லா இருக்கிறாங்க, ஆனா உங்களுடைய கணவர் இறந்துட்டாருமா, உங்க மகன் இறந்துட்டாரு, உங்களுடைய குடும்பத்தினர் அனைவரும் இறந்து விட்டாங்க. இல்லை, நான் கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லா இருக்கிறாங்களா? இல்லை, எனக்கு திருப்தி ஆகலை, அவங்கள காட்டுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்கள் காட்டுகிறார்கள். காட்டின உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்த சந்தோஷத்துல இந்த அம்மா அந்த சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள், என்னுடைய கவலைகள், என்னுடைய துக்கம் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த உடனே வந்துவிட்டது. எவ்வளவு பெரிய நேசம்! மூத்தா என்ற ஒரு யுத்தம், அந்த யுத்தத்திற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கிறார்கள். தேர்ந்தெடுத்துட்டு அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரையாற்றுகிறார்கள். ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் காயப்பட்டார். என்ன அர்த்தம்னா, அவங்க இறந்துட்டாங்க, ஷஹீதாக்கப்பட்டார். ஃபஇன் குத்தில ஸைதுன் வ ஜஅஃபர்,
அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுங்க, ஜாஃபர் இப்னு அபூ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்களே நீங்கள் தலைவராக தேர்ந்தெடுங்க. ஃபைன் குத்திர ஜாஃபர் அவர் வஃபாத்தானால் அப்துல்லாஹ் பின் ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அவர்களை நீங்கள் தலைவராக தேர்ந்தெடுங்க. இப்போ அப்துல்லாஹ் பின் ரவாஹா ரலியல்லாஹு தஆலா சுதாரிச்சுட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 பேரை குறித்து இவர்கள் காயமுற்றால் அப்படின்னு என்ன அர்த்தம் கேட்டா, நாங்கள் எல்லாம் ஷஹீதாகி விடுவோம். இப்ப அப்துல்லாஹ் பின் ரவாஹா ரலியல்லாஹு தஆலா யோசிக்கிறாங்க, இனிமேல் என்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க முடியாதா, அவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கை. அப்ப அப்துல்லாஹ் பின் ரவாஹா அந்த படையினர்கள் மூத்தா யுத்தத்திற்காக வேண்டி எல்லாம் சென்று விட்டார்கள். அன்றைக்கு வியாழக்கிழமை மகரிபு நேரம். அப்துல்லாஹ் பின் ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அப்படியே கவலையில் அங்கே தங்கிட்டாங்க மதீனாவுல. ஒரு கட்டத்தில் சும்மாவும் தொழுகிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றக்கூடாது, தொழுக முடிஞ்ச உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாஹ் பின் ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பார்த்து விட்டாங்க. பார்த்துட்டு, என்னாச்சு உங்களுக்கு, நான் நேற்றே உங்களை போக சொன்னேன், அந்த படி நேற்றே போயிருப்பாங்க, நீங்க ஏன் ஒன்னா போகல சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த படையினர்கள் சென்றார்களே, அந்த போருக்காக சென்றார்களே, அவர்கள் அந்த சென்ற நன்மை எவ்வளவு தெரியுமா, உலகம் முழுவதையும் செலவழித்தாலும் அந்த நன்மைக்கு ஈடாகாது. அப்துல்லாஹ் பின் ரவாஹா அந்த நன்மையை நீங்கள் எடுத்து விட்டீர்களே என்று சொல்கின்ற பொழுது அப்துல்லாஹ் பின் ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், இந்த லதுவத்தின் அவ் நஹவத்தின் கைரும் மின துன்யா வமா ஃபீஹா. யா ரசூலல்லாஹ், உங்களிடத்துல காலை பொழுதிலும் மாலை பொழுதிலும் இருப்பதை நான் எவ்வாறு கருதுகிறேன் தெரியுமா, உலகம் முழுவதும் எனக்கு கிடைத்ததற்கு சமம் என நடக்கிறது. நான் எப்படி உங்களை விட்டு பிரிந்து செல்ல முடியும்? அன்பார்ந்தவர்களே, அப்படிப்பட்ட சஹாபாக்கள் உருவாக்கினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நேசம்னா என்ன அன்பார்ந்தவர்களே, நான் புரிதலுக்காக சொல்ற ஒரு சில விஷயங்கள். நிறைய பள்ளியில நீங்க பார்த்தீங்கன்னா அல்லாஹ் முஹம்மது எழுதியிருக்கோம், நிறைய பள்ளிகள் அல்லாஹ் முஹம்மது எழுதியிருக்கோம். எப்பயுமே அல்லாஹ் முஹம்மது பிரிச்சுலாம் பார்க்க மாட்டாங்க. என் கலிமாவில் கூட ஒரு இஸ்லாத்துக்கு வரக்கூடிய ஒரு புதிய மனிதனாக இருந்தாலும் அவனுக்கு வெறுமனே லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை மட்டும் சொல்லிக் கொடுப்பது கிடையாது. அப்படி சொன்னா முஸ்லீமும் கிடையாது. முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொன்னால்தான் முஸ்லீம். தொழுகையிலே கூட எப்படி அல்லாஹ் சொல்றான், எப்படி தொழுவ சொல்றான், அகீமிஸ் ஸலாத லிதிக்ரி, நீங்க தொழுவதாக இருந்தால் என்ன நினைவுகூர தொழுங்கள். அதே தொழுகையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் இல்லை என்று சொன்னால் தொழுகை கிடையாது. நீங்க நம்முடைய தொழுகையில ஏதோ ஒரு சிந்தனை டக்குனு சண்டை போட்டுட்டே இருப்பா, டக்குனு அல்லாஹ் பக்கத்து போய் கேட்டுருவாரு. இந்த தொழுகை கிடையாது. அவர் எத்தனை ரக்காயத் தொழுதாலும் சரி, ஏதோ ஒரு சில அல்லாஹ் டக்குனு தக்குன்னு கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் பார்க்கணும்ல, இப்போ அசர் தொழுகிறோம், இப்போ லேட்டா வர வச்சுக்கலாம், இமாம் ருக்குல போயிட்டா வேகம் ஓடி வருவார். அதே இமாம் ருக்குல இருந்து சமியல்லாஹு லிமன் ஹமிதா இருந்துச்சுட்டா அப்படியே மெதுவா வந்துடுவார். மாப்பிள்ள கேட்டா திருப்பி சஜிதா செய்யணும். ஒரு ருக்கு அடைஞ்சிட்டா ஒரு ரக்காயத்தை அடைஞ்சிட்டேங்க. பண்பாளர்கள் நம்மளுடைய தொழுகை இவ்வளவு தான். நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அனுதினமும் முஹப்பத் வைக்க வேண்டும். எப்படி முஹப்பத் வைக்கிறது? வெறுமனே வார்த்தையினால் நான் வந்த ஐலா முஹம்மத் என்பதல்ல முஹப்பத். அவருடைய வாழ்க்கையை வாழ வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொய் பேசக்கூடாது என்று சொன்னார்களா? இனிமே நான் பொய் பேச மாட்டேன். நான் அப்படிதான் சஹாபாக்கள் இருந்தாங்க. மது ஊடாளமாக இருந்தது, வீடு வீணாக மது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மது ஹராமாக்கப்பட்டு விட்டது, 6 மாதிரி ஓடுச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, இனிமே மது அருந்த மாட்டேன். அதே போல நாமும் ஓகே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது யாராவது பேசினார், தவறாக பேசினார், நம்ம சும்மா இருக்க மாட்டோம். நாம் திருப்பி அதை எதிர்த்து கேட்போம். அதுபோல நமக்கு நாமே கேட்க வேண்டும்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகிறனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தையும் பின்பற்ற வேண்டும். நீங்க தாடி வைக்கணும் சுன்னத்தை, ஆனால் வைக்கிறது இல்லை. மிஸ்வாக் செய்யணும் சுன்னத்து, ஆனால் மிஸ்வாக் பண்றது இல்லை. இன்னைக்கு சுன்னத்து எதை எடுத்துக்கிறாங்க, எதெல்லாம் ஈஸியாக இருக்கிறதோ அது மட்டும் தான் சுன்னத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா மனிதரிடத்திலும் நல்லொழுக்கங்களை கற்றுக் கொடுத்தார்கள். இன்னைக்கு நம்ம இடத்துல நல்லொழுக்கம் கிடையாது. நமக்கு ஒரு பாசிட்டிவான சிந்தனை இருந்துச்சு சொன்னா அதை மட்டும் தான் சொல்லுவோம். நெகட்டிவான சிந்தனை இருந்துச்சுன்னா நமக்கு ஏற்றுக்கிட்டா ஓகே, இல்லைன்னா மறுத்துருவோம். மறுத்தவர்களுடைய சகாபாக்கள் அப்படி இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்களா, நான் ஏற்றுக்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈமான் கொண்டதற்காகவே எத்தனையோ முஸ்லிம்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி கொடுத்து விடுகிறேன். இஸ்லாத்தில் 6வதாக இருந்த இஸ்லாமிய பெண்மணி சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா இவங்க வஃபாத்தான அபூ ஜஹல் எட்டி உதைச்சான், மர்மோடு எட்டி உதைச்சான், ஷஹீதானா. எதற்காக ஷஹீதானா? அபூ ஜஹல் சொன்னான், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லக்கூடாது, நீ முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடாது. இதற்கு மாற்றமா சொல்லு, நான் விட்டுறேன், என் உயிரே போனாலும் சரி, இதற்கு மாற்றமாக நான் சொல்ல வரேன். சும்மா விடல. யாசின் எல்லாம் அவர்களுக்கு மறைய போல் சிலர் செஞ்சான். ஒரு பெரிய கல் எடுத்து மண்டை வச்சு நினைச்சான். ஒரு கட்டத்தில் அவரும் உட்கார்ந்தாங்க. சம்பவம் நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. எதுக்கு சொல்ல வரன்னு கேட்டா, அவருடைய ஈமான் இன்னைக்கு நமக்கு அப்படிலாம் கிடையாது. நாம் 5 வேளை தொழுக வேண்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையை பின்பற்ற வேண்டும். இது பண்ணாலே போதும். நிறைய பேருக்கு இது விளக்கக்கூடியது. நிறைய பேர் என்ன கேட்கிறாங்க, நீங்க மீனாது நடத்துறீங்க, மீனாது மூலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்து பேசுறீங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹயாத்தி கைருல் லக்கும் வமாத்தி கைருல் லக்கும். எங்களுடைய வாழ்நாளும் உங்களுக்கு கைரு தான், எங்களுடைய வஃபாத்தும் உங்களுக்கு கைரு தான். அதனுடைய விளக்கத்தில் இந்த ஹதீஸ் வருகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளில் எவ்வளவு கைது செஞ்சார்கள், நன்மை செய்தார்கள் சஹாபாக்களுக்கு, மக்களுக்கு. அதே போல இறந்ததற்கு பின்னால் நன்மை செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படி தெரியுமா? நாம் நன்மை செய்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து காட்டப்படுகிறது. எடுத்து சொன்ன உடனே ஹமீது அல்ஹம்துலில்லாஹ் என்று அல்லாஹ்வை கூறுகிறார்கள். நான் பாவம் செஞ்சிட்டேன், நான் யாருன்னு தெரியாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த பாவத்தை எடுத்து காட்டப்படும். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஐயோ முஸ்லிம் அந்த பாவம் செஞ்சுட்டான், நாசமா போனா சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்காக வேண்டி, நம்மை பார்த்தது கிடையாது, நமக்காக வேண்டி இஸ்தக்ஃபர்து தௌபா செய்றார். யார் தௌபா செய்றார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரென்றே தெரியாத நமக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌபா செய்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் வாழ்கின்ற பொழுதும் கைதுதான், வஃபாத்தான பொழுதும் கைதுதான். ஆனால் அல்லாஹ் நமக்கு வழங்கக்கூடிய பாக்கியத்திற்கு புரிவானாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இப்பொழுதும் பேச வேண்டும். எப்படி பேசுவது? அல்லாஹ்ட்ட பேசணும்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க குர்ஆன் ஓதுங்கள், அல்லாஹ்விடத்தில் பேசுவீர்கள். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுறோம். எப்படி பேசணும்? ஸலவாத்தின் மூலமாக பேச வேண்டும். அதிகமாக ஸலவாத் ஓதக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் முதலும் அல்லாஹ் தர புரிவானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி. ஸதகல்லாஹுல் அஸீம்.